Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஜெயம் ரவி ஆர்த்தி அவர்களோட பிரிவு வந்து ஒரு மாதிரி சோகமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவர்களோட பிரிவுக்கு காரணம் வந்து ஒரு பாப் பாடகி தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லப்படுது. இல்லை, இவங்க வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆர்த்தி இவருடைய வேணுங்கிறதுல உறுதியாக இருக்காரு. அப்போ நடுவில் வந்து நீதிமன்றம் தான் அது முடிவு பண்ணணும். இப்போ பரஸ்பர அப்படின்னா உடனே கிடைச்சிடும். இங்கே வந்து ஒருத்தர் கேட்டு ஒருத்தர் முடியாதுன்னு சொல்லும் பொழுது இது வழக்காக மாறி பெரிய ஆர்குமெண்ட்லாம் போகும். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இது இழுத்து. ஐஸ்வர்யா, தனுஷ் இவங்க 2 பேர் வந்து மறுபடியும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது இல்லை சார்? ரஜினி அதைத்தான் விரும்புகிறார். அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கணுங்கிறது தான் அவர் விரும்புகிறார். நான் கேள்விப்பட்டதுன்னா கடைசியாக அவர் தனுஷ்கிட்ட பேசிட்டு அந்த விரக்தியோடு அந்த ஃபோனை வச்சார். அவங்க சேர்ந்து இருக்கணும்னு தான் நினைக்கிறார். இன்ஸ்டாவில் வந்து ஸ்டில்லோ ஏதோ ஒன்று போட்டால் முதல்ல போய் தனுஷ் தான் லைக் கொடுக்குறாரு. இப்போ இந்த மாற்றமே பெரிய மாற்றம் தானே. இப்போ சுந்தர் சி, வடிவேலு இவங்களோட காம்போவில் கேங்கஸ் வரப்போகுது. ஸோ இதற்கான எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? ஏன்னா வடிவேலு எப்படியாவது திரும்பி வந்துடணுங்கிறதுல எனக்கு எப்போவுமே ஒரு ஆர்வம் உண்டு. சாப்டரே முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு குணச்சித்திர நடிகராக மாமன் நல்லா வந்தார். படமாக நம்ம ரசித்தோம். நாம் எதிர்பார்க்குற வடிவேலு அவர் இல்லை. இப்போ அந்த வடிவேலுவை சுந்தர் சி மீட்டெடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வலைப்பி சந்தனன் அவர்கள் நம்மோட இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். இப்போ மூக்குத்தி அம்மன் 1 வந்து ஆர்ஜே பாலாஜியோட இதில் வந்தது ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. இப்போ அதுக்கு அடுத்ததாக மூக்குத்தி அம்மன் 2 வருது. அண்ட் இதை வந்து சுந்தர் சி பண்ணுறாரு அப்படின்னு வரும்போது அது எப்படி சார் பார்க்குறது? அது என்ன இருக்குது, அது அவரும் நல்லா பண்ணுற டைரக்டர் தானே. இப்போ ஆர்ஜே பாலாஜி வந்து அவருக்கு இன்னும் பேசிக்கலாக சில சுவாரஸ்யங்கள் இருக்கும். ரொம்ப சாதாரணமாக பேசும்போது நம்ம சிரிக்கிற மாதிரி பேசுவார். படத்தில் அவருடைய ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப சிறப்பாக ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம மூக்குத்தி அம்மன் 2 சுந்தர்சிக்கு போனோடனே ஒரு வேளை வந்து இது ஓடாமல் போயிடுமோ, மொக்க போட்டுருவாரோ அப்படின்லாம் நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. சுந்தர்சியும் காமெடியில் பின்னுற ஒரு இயக்குனர் தான். அதனால் அவருடைய அரண்மனை சீரீஸ் எல்லாம் பார்த்து ரசித்தவங்க தானே நம்ம. ஸோ அதனால் நிச்சயமாக மூக்குத்தி அம்மன் 2வும் ரொம்ப சுவாரஸ்யமாக எடுப்பார். சொல்ல முடியாது, ஆர்ஜே பாலாஜியோட நல்லா எடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சுந்தர் சி, வடிவேலு இவங்களோட காம்போவில் கேங்கஸ் வரப்போகுது. ஸோ இதற்கான எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? நான் ரொம்ப எதிர்பார்க்குறேங்க. மற்றவங்க எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ, ஏன்னா வடிவேலு எப்படியாவது திரும்பி வந்துடணுங்கிறதுல எனக்கு எப்போவுமே ஒரு ஆர்வம் உண்டு. ஒவ்வொரு முறையும் எல்லாரையோட தாண்டிட்டு நான் அந்த படத்தை ரொம்ப எதிர்பார்ப்பேன். ஏமாற்றி விட்டு போயிடுவார். கடைசியாக வந்த அவருடைய படம் வரைக்கும் ஐயோ வடிவேலு இப்படி பண்ணிட்டாரே எவ்வளோ எதிர்பார்த்தேன். சுராஜோட சேர்ந்து ஒரு படம் ஒன்று பண்ணார், சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். கடைசியில் படு மொக்கையை போட்டார். ஆகா, வடிவேலு சாப்டரே முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு குணச்சித்திர நடிகராக மாமன் நல்லா வந்தார். படமாக நம்ம ரசித்தோம். நாம் எதிர்பார்க்குற வடிவேலு அவர் இல்லை. நம்ம வழக்கமான நம்ம வடிவேலு தான், கைப்புள்ள வடிவேலு தான். நமக்கு நாயகனாக பார்த்தோன்னு சொல்லி சொல்லலாமா? நாயகனே வேணாங்கிறேன். அவர் எதுக்கு எங்களுக்கு? நாங்கள் எத்தனை வருஷமாக அவரை பார்த்தோம்ல, ஒரு கட்டத்துறையாக பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு வடிவேலு எங்களுக்கு வந்தால் போதும் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த வடிவேலுவை சுந்தர் சி மீட்டெடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இப்போ சுராஜ் ஆகட்டும் அல்லது இன்னும் மற்ற இயக்குநர்களாகட்டும் எல்லாருமே வடிவேலு சொல்கிறத தான் கேட்டாங்க. வடிவேலு ஒரு கட்டத்தில் அவங்கள தள்ளி வச்சுட்டு அவரே டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவரே அவருடைய கேரக்டரை வடிவமைச்சு இது இப்படி தான் அப்படின்ட்டார். ஆனால் சுந்தர் சி வந்து அதுக்கு மேலே உட்காந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு நபராக இருப்பார் நிச்சயமாக. அப்போது ஓவர் ஆக்டிங்காக போனாலோ அல்லது வந்து கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலோ சுந்தர் சி எடுத்து கொடுப்பாரு. அப்போ அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு பழைய வடிவேலுவை, ஒரு வின்னர் வடிவேலுவை நம்ம பார்க்கலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்றுவாருன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து வடிவேலுவை நம்ம ஹீரோவாகவும் பார்த்துருக்கோம், ஆனால் காமெடியனாக ரொம்ப ரசிச்சிருக்கோம், ஹீரோவாகவும் பார்த்துருக்கோம். அப்படிங்கும் போது இப்போ மறுபடியும் வந்து சுந்தர்சியோட கை கோர்த்து வரும்போது அவர் ஒரு காமெடியனாக, ஃபுல் டைம் காமெடியனாக நான் வந்து திரும்ப வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேக் டு ஃபார்ம் அந்த மோடில் இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா சார்? நம்ம அப்படி தான் வரணுங்கிறேண்ணா. ஓகே. இப்போ காமெடியன்கள் ஹீரோவாகிறதுங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப சகஜமாயிருச்சு. அங்கே வந்து அவங்க அந்த வேலையை தான் செய்யணும். திடீர்னு அவங்க வந்து டோட்டலாக ட்ராக்கை மாற்றிக்கிட்டு ஒரு விஜய் அஜித் பண்ணுறதை நான் பண்ணுவேன்னு ஒரு காமெடியன் பண்ணாருன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி தான் இங்கே பல பேர் வீணாக போயிட்டாங்க. சந்தானமே அதில் தானே வீணாக போனார். அவருக்கு நிறைய கடன் ஆளியாகி அந்த கடன் அடைக்கிறதுக்கு அவர் போராடி அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணார், இல்லை மக்கள் நம்மகிட்ட விரும்புகிறது காமெடியை தான். அப்போ நாம் இறங்கி நேரடியாக களத்தில் இறங்கி சிரிக்க வைக்கலனாலும் நம்ம ஒரு டீமை இறக்கி அப்படி லீட் பண்ணுற மாதிரி அந்த படத்தை கொண்டு போயிடுவோம்
அப்படின்னு இந்த வழக்கமான ஃபார்முலாவிலேருந்து வெளியில் வந்து முக்கால்வாசி காமெடி ஒரு கால்வாசி ஹீரோயிசம்னு இறங்கினார். ஸோ அதனால தான் அவர் A1 மாதிரி படங்கள்லாம் ஓட ஆரம்பிச்சிது. அந்த ஃபார்முலாவை அவர் விடலை, மறுபடியும் பிடிச்சிட்டாரு. நல்ல வேலையாக கொஞ்சம் சந்தான படம் வரும்போது நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அடடா ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம சிரிக்கலாம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட வடிவேலுவும் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காரு இப்போ. அதனால் அவர் ஹீரோனெலாம் சொல்லி நீங்களாக காலி பண்ணிட்டாதீங்க, அவர் காமெடியனாகவே இருக்கட்டும். ஓகே. இப்போ ஒரு பக்கம் சினிமாவை நம்ம பயங்கரமாக ரசித்தாலும் அந்த ஆக்டர்ஸ் நடிகர்கள் வந்து அவங்க நடிகைகளோட வரும்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வரும்போது அதையுமே நம்ம ரசிக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் நம்மளுக்கு இருக்குது. இப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஜெயம் ரவி, ஆர்த்தி அவர்களோட பிரிவு வந்து ஒரு மாதிரி சோகமாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா யூஸ்வலாக வந்து 2 பேரும் ஒரே மாதிரியான ஒரு வரிகளை வந்து சொல்லுவாங்க. ஆனால் இது அது மாதிரி இல்லாமல் இவங்க வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி பார்க்குறதுன்னு ஒரு பக்கம் இருக்கும்போது இவர்களோட பிரிவுக்கு காரணம் வந்து ஒரு பாப் பாடகி தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லப்படுதில்ல சார்? இல்லை, அது கிட்டத்தட்ட உண்மைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம், அதில் ரொம்ப பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ வர்ற இந்த செய்தியில் பெருமளவு உண்மை இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது எந்த மாதிரியான விஷயங்கள் போய் முடியும் சார் இவங்க 2 பேருக்கும்? இல்லை, இவங்க வந்து நான் மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க ஆர்த்தி. இவர் வேணுங்கிறதுல உறுதியாக இருக்கார். அப்போ நடுவில் வந்து நீதிமன்றம் தான் அது முடிவு பண்ணணும். இப்போ பரஸ்பர உடனே கிடச்சிரும். இங்கே வந்து ஒருத்தர் கேட்டு ஒருத்தர் முடியாதுன்னு சொல்லும்பொழுது இது வழக்காக மாறி பெரிய ஆர்குமெண்ட்லாம் போகும். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இது இழுத்துரும். இந்த 2 வருஷத்துக்குள்ளே இந்த குடும்ப உறவுகள் வந்து சொல்லவே முடியாது. இப்போ நீங்கள் நேற்று வந்து ஒரு படம் ஒன்று பார்த்தேன், லப்பர் பந்துன்னு. புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டு போயிடுவாங்க. டக்குன்னு திரும்ப வந்து சேரும் பொழுது அப்படியே எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க, டோட்டலாக மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சினிமாவில் மட்டும்தான் காட்சிகள் இருக்கா அப்படின்னா நிஜ வாழ்க்கையிலையும் இருக்குது. அப்படி ஒரு மாற்றத்தை இந்த 2 வருஷ பிரிவு கிட்டத்தட்ட நான் சொல்கிறது இந்த வழக்குக்கான காலம் இருக்குல்ல, அது மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்போவுமே போனீங்கன்னா உடனே எடுத்து கையில் கொடுத்துட மாட்டாங்க. அவங்க 2 பேரையும் தனியாக உட்கார வச்சு பேச சொல்லுவாங்க, ஒரு கவுன்சிலிங் பண்ணுவாங்க. இந்த கவுன்சிலிங் பல பேருடைய மனசை மாற்றிருக்கு. இப்போ நீதிமன்றத்துக்கு வந்த ஆயிரக்கணக்கான ஒரு குறைச்சலாக 50% வழக்குகள் வந்து கவுன்சிலிங்கில் மாறி இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழல் வந்ததுன்னா நல்லது தானே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆனால் பிரிகிறாங்க, மறுபடியும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும் போது இப்போ ஐஸ்வர்யா, தனுஷ் இவங்க 2 பேர் வந்து மறுபடியும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுதில்ல சார்? இது எப்படி சார் பார்க்குறது? இல்லை, ரஜினி அதைத்தான் விரும்புகிறார். அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கணுங்கிறது தான் அவர் விரும்புகிறார். நான் கேள்விப்பட்டதுன்னா கடைசியாக அவர் தனுஷ்கிட்ட பேசிட்டு அந்த விரக்தியோடு அந்த ஃபோனை வச்சார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அது பக்கத்தில் இருந்த சில பேர் சொல்லும் பொழுது கடைசியாக ஒரு முறை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்முனையில் ஏதோ கேட்டுட்டு கடைசியாக ரொம்ப விரக்தியாக அந்த ஃபோனை வச்சுட்டு போனார் அப்படின்னு. இப்போ இன்றளவும் வந்து அவங்க சேர்ந்து இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு. இப்போ வர்ற இந்த சமிகைகள்லாம் பார்க்கும்பொழுது இன்ஸ்டாவில் வந்து அவங்க ஏதாவது ஒரு ஸ்டில்லோ ஏதோ ஒன்று போட்டால் முதல்ல போய் தனுஷ் தான் லைக் கொடுக்குறாரு. இப்போ இந்த மாற்றமே பெரிய மாற்றம் தானே. பிள்ளைகளுக்காக பண்ணுறாரு அப்படின்னு நினச்சா பிள்ளைகள் இருக்கிற ஸ்டில் வந்தால் பண்ணலாம். அது இல்லாமல் தனியாக ஐஸ்வர்யா ஸ்டில் வரும்பொழுதே இவர் வந்து ஒரு லைக் போடுறாரு. அப்போ ஏதோ ஒரு மாற்றத்திற்கு அவர் தயாராகிறாருன்னு தானே அர்த்தம். அப்போ இவங்க ஒரு 4 படி இறங்கி வரணும், இவர் ஒரு 8 படி இறங்கி வருவார். அங்கே தானே ஏதோ ஒன்று நடக்கும். ஸோ அதற்கான திசையை நோக்கி தான் போயிட்டுருக்காங்கன்னு நம்புவோம். இப்போ தனுஷ் ஒரு பக்கம் இறங்கி வராரு அப்படிங்கும் போது இன்னொரு பக்கம் வந்து ஃபேன்ஸ் எல்லாமே நோட்டீஸ் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு தனுஷ் அப்படின்னா மகன்கள் எப்போவுமே கூடயே இருக்காங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ இதனால கூட இவங்க 2 பேருமே ஐஸ்வர்யா பக்கத்தில் வரல அப்படிங்கிறதுக்காக கூட 2 பேரும் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியும் சொல்கிறாங்கல்ல சார்? இல்லை, இருக்கலாம். ரசிகர்கள் அதை தானே விரும்புவாங்க. எப்போவுமே வந்து ரசிகர்களுக்கு தன்னுடைய ஹீரோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அவர் குடும்பம் குழந்தைகள்னு இருந்தால் நல்லா இருக்குங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்குது. தனுஷுக்கும் அதுதான் இருக்கும். நடுவில் வந்து ஏதோ பல பிரச்சனைகள் வந்துச்சு, இவங்களுக்கு வந்துச்சு அவங்களுக்கு வந்துச்சுன்னா இப்போ எல்லாமே இப்போ குடும்பத்தில் நடக்கிறது தான் ஸ்டார் வீட்லேயும் நடக்கும். இப்போ அவங்க ஏதோ ஏலியன்ஸ் எல்லாம் கிடையாது, எங்கேருந்தோ வந்தாங்கலாம் கிடையாது. எல்லாருக்கும் உணர்வுகள் ஒன்று தானே. அப்போ எல்லா இடத்துலையும் நடக்கிற பஞ்சாயத்துகள், எல்லா இடத்துலையும் நடக்கிற திட்டுகள் எல்லாமே இங்கே நடக்கும். இப்போ அப்பா அம்மாலாம் சும்மா உட்காந்துருப்பாங்க வீட்டில், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திட்டிகிட்டு தான் இருப்பாங்க. ஏன் அப்படி பண்ணிட்டீங்க, எப்படி நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னு என்னத்தையாவது பேசிகிட்டே தானே இருப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க மனசே அது மாற்றும். அதனால் குழந்தைகள் பண்ணுறாங்களோ அல்லது வீட்டில் இருக்கிறவங்க பண்ணுறாங்களோ அல்லது அவங்களுக்கே புரிஞ்சு பண்ணுறாங்களோ தெரியாது. ஆனால் சேர்ந்தால் நல்லது தான். அதை நோக்கிய ஒரு அறிகுறிகள்லாம் தென்படுது, அவ்வளோதான். இப்போ லைக்கா நிறுவனத்தை பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய படங்கள் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சார். இப்போ சஞ்சய் விஜயோட அடுத்த படம் வந்து எந்த மாதிரியான நிலையில் இருக்குது சார்? அதுவும் வந்து ஒரு சஞ்சயை பொறுத்த அளவுக்கு
அந்த கதையை அவர் ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறது, டயலாக் எழுதுறது, இதற்கான நேரம் வந்து நிறைய செலவிடுறாரு அவர். அவருக்கு என்னென்னா பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எப்போ வேணாலும் ஷூட்டிங் போகலாம். இன்னொன்று வந்து அவர் நினச்சா நாளைக்கே ஷூட்டிங் போயிடலாம். தயாரிப்பு நிறுவனம் வந்து லைக்காக பணம் கொடுத்து தான் அவர் படம் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நினச்சா நாளைக்கே போயிடலாம். ஸோ அந்தளவுக்கு அவர் வெல் ட்ரூடு தான் எல்லா விஷயத்துலேயும். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்முடைய முதல் படம் வெளியில் வரும்பொழுது நிச்சயமாக அதற்கான பேரை வாங்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அதற்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளில் அவர் ரொம்ப ஜென்யூனாக இருக்கார். அதே மாதிரி ஈவினிங் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு கிளம்பி போகிறாரு. ஸோ ரொம்ப சின்சியராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி ஹீரோக்கள் கூட பெரிய ஹீரோலாம் எனக்கு வேண்டாம், ரொம்ப ரொம்ப சாதாரண ஹீரோ இருந்தால் எனக்கு போதும் அப்படிங்கிற லெவல்லே அவர் ஹீரோவை சொல்லிகிட்டு இருக்கார். இப்போ வந்து அவர் சந்தீப் கிஷனை சொன்னதெல்லாம் ஒரு தகவல் இருக்குது. பட் அவர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். இவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறுவனத்திட்ட சொல்லியிருக்காரு. அவங்க வந்து அதுக்கப்புறம் இன்னும் எடுக்கலை. அந்த சந்தீப் கிஷன்கிட்ட பேசுகிற விஷயங்கள்லாம் அவங்க இன்னும் கையில் எடுக்கலை. அதுக்கு சில காலங்கள் ஆகும். இப்போ புறநானூறாக இருக்கட்டும், அதே மாதிரி தக் லைஃபாக இருக்கட்டும், இந்த படங்கள்லாம் வந்து ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா சார்? தக் லைஃப்லாம் ஷூட்டிங் பிரமாதமாக போயிட்டு இருக்கீங்க. இன்னும் 5 நாளில் படமே முடிய போகுது. 5 நாளுங்கிறது கூட அதிகம். இன்னும் 2 நாளில் படம் முடிய போகுது. அதனால் அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான். அதில் பிரச்சனை கிடையாது. புறநானூரில் கூட ஒரு பிரச்சனை, அங்கேயும் அதுலேயும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த படத்தை தயாரிப்பவரும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவரெலாம் இல்லை. அவர் ரொம்ப வளமான ஒரு இயக்குனர் தான். இப்போ இந்த படத்தை அண்டர்டேக் பண்ணியிருக்கார். ஸோ அதனால் அங்கேயும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே சார், உங்களோட நேரத்துக்கும் தகவல்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand.